வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்க முடியாத விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் பளிச்சிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியராக பண்ணி அதில் எனக்கு ஒரு 80% அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல 95 விழுக்காடு நடக்கும். எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நடக்கும். அதில் உங்களுடைய கடின உழைப்பு, சின்சியாரிட்டி இருக்குது. ஆனால் வரக்கூடிய அந்த பலன்கள் கூடுதலாக வருகிறது. உற்சாகத்தை தரக்கூடிய வாரம். ஆனால் அதுக்கான உழைப்பும் இருக்குது. ஆனால் நல்ல வெற்றியை சொல்கிறது. உடல் ஆரோக்கியம் பெட்டராகும். காரிய சாதனைகள் சிறப்பு. சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சிலரை வேறெடுத்து விடுவீர்கள், காணாமல் போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸு இந்த விவகாரம்லாம் உங்கள்கிட்ட செல்லுபடியாகாது. அப்போது சாதனையாளரை போல உங்கள் செயல்பாடுகள் மிகவும் சிறந்து விளங்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்வீங்கன்னா புகழுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ இல்லை, மன திருப்திக்காக செய்வீர்கள். அப்படி செய்யும்போது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு எக்ஸலன்ஸுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சால் அதனுடைய சிறப்பு என்பது மிகவும் மாறுபட்டு தான் இருக்குது. அது போன்ற வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.